மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடந்து வருகிறது. இதற்காக என்ன மாதிரியான பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரி. பொங்கல் விழாவினை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து இன்று முதல் வருகின்ற வியாழக்கிழமை வரை தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக அவனியாபுரத்தில் உள்ள ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 8 மணி முதல் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக தமிழகத்தில் இருந்து 325 வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கிறாங்க. அது தவிர 501 காளைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்று தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியும் தமிழக அரசு ஜல்லிக்கட்டு அந்த சட்டத்தின்படி வழிகாட்டுதலின்படியும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து வருகிறது. இப்ப நீங்களே பார்க்கலாம், இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கிற காளைகள் இங்க வரிசையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காளைகள் தான் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வீரர்களுடன் இந்த விளையாட்டில் ஈடுபட இருக்கிறது. இதற்காக பேரிகேட் அமைத்து, அதாவது எதுவும் பாதுகாப்பு அசம்பாவிதங்கள் ஏற்படாத வேண்டும் காளைகளுக்கு தனியாக பேரிகேட் அமைத்து இதற்காக வச்சிட்டு இருக்காங்க. இது தவிர பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் காலை முதல் அந்த காளைகளுக்காக தனியாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இதை விட வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. கோமாரி நோய் தாக்கி இருந்தால் அந்த மாட்டிற்கு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கு அனுமதி கிடையாது என்று சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அதற்காக அந்த சம்பந்தப்பட்ட கால்நடைத்துறையிடமிருந்து கோமாரி நோய் தாக்கவில்லை என்ற சான்றிதழும் வாங்கி வர வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இதுமாதிரி விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே 6 மணி நேரம் வரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த உத்தரவிட்டிருக்காங்க. தொடர்ந்து இதற்காக மதுரை மாவட்ட காவல்துறை 1500 காவலர்களை பாதுகாப்பு பணியில நியமிச்சிருக்காங்க. தவிர கண்காணிப்பு கோபுரங்கள், கண்காணிப்பு கேமரா வழியாக பாதுகாப்பு பணியும் கண்காணிக்கப்படுகிறது. தவிர சாதாரண உடையில் காவலர்கள் பல்வேறு இடங்களில் அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் பல்வேறு இடங்களில் சோதனைகளையும் கண்காணிப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன். ஹலோ. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடந்து வரும் ஜல்லிக்கட்டு நேரடி காட்சிகளை இப்போது பார்த்து வருகிறோம். ஹலோ. விழா கமிட்டி தண்ணி பண்ணி கொடுப்பா, சண்டை போட்டுங்கிறாப்பா, மாடுகளுக்கு தண்ணி வச்சு புல்லு கட்டு வைக்கிறாங்க. மாடுபிடி வீரர்களுக்கு ஒன்றும் கிடையாது. மாடு பரிசு இல்ல, பேட்டரி வேணுமா? ராமானுஜம், இப்ப இதுவரைக்கும் எத்தனை காளைகள் களத்திற்கு வந்திருக்கு? மாடுபிடி வீரர்கள் எத்தனை பேர் கலந்துகிட்டு இருக்காங்க? ராமானுஜம், இப்போ இதுவரை எத்தனை காளைகள் களத்திற்கு வந்திருக்கு? மாடுபிடி வீரர்கள் எத்தனை பேர் கலந்துட்டு இருக்காங்க? எல்லாரும் கூட்டுறவு வங்கியினுடைய துணை சேர்மன் எஸ் எஸ் சுந்தரம் வழங்க ஒரு மிக்கி வேஷ்டி சட்டை முடிச்சுக்க பனிமலர். இந்த போட்டியை காலை, அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியை பனிமலர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட காளைகள் வந்திருக்காங்க. இந்த துள்ளி வந்த காளையை நீங்க பார்த்திருப்பீங்க. துள்ளி வந்த காளையை அடக்கி பாய வீரர்கள் ஏமாந்தார்கள். ஆனால் வீரர் மாடு வெற்றி பெற்றதாக அவருக்கு பெயர் வழங்கப்பட்டது. அடுத்த மாடு ஒன்று வர தயாராக இருக்கிறது. காளைகளை பொறுத்தவரை இதுவரை சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் வந்துள்ளன. இன்னும் ஒரு 200 காளைகளுக்கு மேல் வர வேண்டி இருக்கிறது. ஆனால் காவல்துறையினரும் மதுரை மாவட்ட நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் போட்டியை முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில்
நேரத்தில் போட்டியில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பார்த்தீர்கள் அடுத்த காலை வர தயாராகிறது. இரு மருங்கிலும் வீரர்கள் இருக்கிறார்கள். அதாவது வாடிவாசல் என்று அழைக்கக்கூடிய பகுதியினுடைய முன்பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் இரு பகுதியில் வீரர்கள் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். அடுத்த காலையை கொண்டு வருவதற்காக காலை வாடிவாசல் பகுதிக்கு உள்ளே வந்தவுடன் அந்த அறைக்குள் வந்தவுடன் அதனுடைய மூக்கணாங்கயிறு அறுக்கப்பட்டு போட்டிக்கு தயார்படுத்துவார்கள். அங்கிருந்து துள்ளி குதித்து மாலை வரும். அதனுடைய திமிலை பிடித்து அடக்க வேண்டும். அதுதான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கருப்பு மாடு தயார் நிலையில் இருக்கிறது. அந்த மாடு வெளியே வர தயார் நிலையில் இருக்கிறது. அதற்கு பரிசு பொருட்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காலை அடக்குவதற்காக வீரர்கள் ஒவ்வொரு பக்கமும் இரு மருகிலும் இருக்கிறார்கள். அதனை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலை யார் அடக்குவார்கள் என்பது ஒரு எதிர்பார்க்க முடியும். இதுவரை நடைபெற்ற இன்றைய நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை சுமார் 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் கிடைத்திருக்க. அவர்கள் அனைவரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் ஆபத்தான நிலையில் அல்ல என்றும் லேசான காயங்கள் மட்டும் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்னவென்றால் அந்த காலை வெளியே வர நேரமானதால் அந்த காலை போட்டியிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறது. எனவே அந்த காலையை அடக்கினாலும் பரிசு கிடையாது. காலையை வெளியே கூட்டி செல்லுங்கள் என்று அதன் உரிமையாளருக்கு உத்தரவிட்டுள்ளனர் போட்டி அமைப்பாளர்கள். அதனை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலையை லாபகமாக மூக்கணாங்கயிறு அறுக்கப்பட்ட காலையை அவ்வளவு எளிதாக பிடித்துவிட முடியாது. அதற்காக அதனுடைய உரிமையாளரை சற்று தயங்கி வெளியே வா என்ற அன்பு கட்டளை இடுகிறார். ஆனால் அது வெளியே வருமா வராதா என்று புதிராகத்தான் இருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய கொம்பில் கயிறை போட்டு இழுக்குமாறு போட்டி அமைப்பாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். அதற்கு உண்டான முயற்சிகளை மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இது போன்ற காளைகள் வர நேர தாமதம் ஆவதால் இது போன்ற போட்டிகள் அடுத்த காளைகள் வர தாமதமாகிறது. எனவே உடனடியாக இது பண்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சி நாம் வீரர்களை பொறுத்தவரை வீரர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி போன்றவை செய்து கொடுக்கப்படுகின்றன. அந்த காளையை தற்போது இழுத்துக் கொண்டு வெளியே கொண்டு வருகிறார்கள். இதனை நாம் நேரடியாக பார்க்கிறோம். இழுத்து விடுங்கள் என்று, அதாவது அந்த காளையை மற்றவர்கள் உதவி செய்து இழுங்கள் என்கிறார்கள். வீரர்களும் அந்த காளையினுடைய கயிறை பிடித்து இழுக்கிறார்கள். ஆனால் காளை வெளியே வர தயங்குகிறது. தற்போது வந்து விட்டது. யாரையும் பதம் பார்த்து விடுமோ என்ற எண்ணத்தில், ஆனால் காளை வெளியே சென்று விட்டது. அடுத்த மாடு வர தயாராக இருக்கிறது. அதனை பார்க்க தயாராக இருக்கிறோம். இந்த போட்டியை பொறுத்தவரை பாதுகாப்பு ஏற்பாடுகளை மிகவும் சிறப்பாக மதுரை மாவட்ட காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் இரு மருங்கிலும் இருக்கிறார்கள். அவர்களும் உயிரை துச்சமென மதித்து சில நேரங்களில் உள்ளுக்குள் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது யாருக்காவது உடலில் காயம் ஏற்பட்டாலோ உள்ளே இறங்கி ஆபத்தான சூழ்நிலையில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது வீரர்களை காப்பாற்றக்கூடிய சேவையில் இறங்கி இருக்கிறார்கள். அதனை நாம் நேரடியாக பார்க்கலாம். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு காலை வர தயாராக இருக்கிறது. அதனை நாம் பார்க்கிறோம். வீரர்கள் அந்த காலையை பிடிச்சுக்கோ என்று போட்டி அமைப்பாளர்கள் கூட எங்கே வெளியே வந்து சீறி வந்து விடுமோ என்று தயாராக இருக்கிறார்கள். மாடு வெளியே வந்து விட்டது. ஆனால் மாடை ஒருவர் தான் பிடிக்க வேண்டும். ஒருவர் பிடித்து சென்று விட்டார். இந்த மாடை பொறுத்தவரை மாடு பிடி மாடு என்று அறிவிக்கப்படுகிறது. இதனை வெற்றி பெற்ற இந்த போட்டியை பொறுத்தவரை பார்த்திருந்தால் தமிழக காவல்துறையை சேர்ந்த வீரர் ஒருவரும் மற்றொரு ஒரு வீரர் இருவருமே அதிகமான பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஒவ்வொரு காலையும் எப்படி லாபகமாக பிடிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். இந்த காலையை பிடிப்பதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதாவது அந்த காளைக்கு மேல் சுமார் ஒரு 50 அடிக்கு மேல் தள்ளி சென்றவுடன் அதற்கு திமிலை பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டும். ராமானுஜம், பொங்கல் பண்டிகை என்றாலே ஜல்லிக்கட்டு முக்கிய இடம் வகிக்கிறது. அங்கிருந்து நேரடி தகவல்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி.